श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 974வது நாமாவளி பிந்து தர்ப்பண சந்துஷ்டா. பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா. சந்துஷ்டான்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். தர்ப்பணம்னா இழக்கிறதுன்னு அர்த்தம். அர்ப்பிப்பதுன்னு அர்த்தம். கொடுப்பது, ஒருவரின் பொருட்டு கொடுப்பதுன்னு அர்த்தம். பிந்து அப்படின்னா உயிர் சத்துன்னு அர்த்தம். இந்த பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அப்படிங்கிற நாமாவளி சன்னியாசிக்கு அனுகிரகம் பண்றது, பிரம்மச்சாரிக்கு அனுகிரகம் பண்ற நாமாவளி. அவளுடைய வாழ்க்கை நெறிய சொல்லி அதனால அவர்கள் அடையக்கூடிய லாபம். பிரம்மச்சாரி அப்படின்னா அவளுக்கு இந்திரிய நிகிரகம், அதாவது புலன் ஒடுக்கம் இருக்கணும். அப்படி ஒடுக்கம் இருந்தால் என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா, எதை படிச்சாலும் மனப்பாடாயிடும், மனசுல அப்படி நிற்கும். பிரம்மச்சரிய விரதத்துக்கு தான் அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த உயிர் சத்தை உடம்புல நாம காப்பாற்றணும், வச்சு காப்பாற்றணும், இழக்காம. அப்படி காப்பாத்தினால் ஒரு பிரம்மச்சாரி 6 வயசுல சேர்ந்து 16 வயசு 18 வயசு வரைக்கும் காப்பாத்தினா அவ உடம்புல உடம்பு தனியா உயிர் தனியா பிரிச்சு உள்ளுக்குள்ளேயே உடம்பு உயிரோட இருக்கும் போதே ஆன்மாவை தான் பிரித்து அனுபவிக்கிற அனுபவம் வரும் பிரம்மச்சாரிக்கு. அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கா இந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு. அது உலகியல்ல பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா பிரம்மச்சாரி எதை படிச்சாலும் மனப்பாடாயிடும். அந்த காலத்துல வேதம்லாம் சொல்லியே வந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய பிரிவு. ஒரு எழுத்தை கூட வேதத்துல எக்ஸ்ட்ரா கொண்டு போய் சேர்க்க முடியாது, ஒரு எழுத்தை பிரிக்க முடியாது. பிரிச்சா தப்புன்னு தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு எழுத்து குறையிறதேன்னு. சொரத்தையெல்லாம் காப்பாத்திருக்கா, ஏத்தி இறக்கி சொல்றதெல்லாம் பல வருஷமா. அது காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரம்மச்சரிய விரதம் தான். அது சன்னியாசி அந்த பிரம்மச்சரிய விரதத்தை எதுக்கு பயன்படுத்துறா அப்படின்னா, படிக்கிற ஆற்றல் இருந்ததுன்னா மனப்பாட திறனாயிடும். அது ஞான எதையும் மறக்காம மனசுக்குள்ள இருக்கும். வேத விஸ்மரணம் மறக்கவே முடியாது, அப்படியே எல்லாமே மனசுல இருக்கும். அதே சன்னியாசி என்ன பண்றா, இந்த பிரம்மச்சரியத்தை காப்பாத்தி, இவன் படிக்கிற பையன், அவன் சன்னியாசின்னா துறவி, யாத்திரையெல்லாம் போறா. பிரம்மச்சாரியத்துல சன்னியாசம் காஷாயம் வாங்கிடுவா. அவள்லாம் கூடு விட்டு கூடு பாய்வா. இந்த சக்தியினால ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு போடுவா. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் நடக்குமா யோசிப்போம், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடந்திருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி அது உள்ளுக்குள்ள போய் அதை பயணிச்சு நாம அதை பார்த்துட்டு தான் அதை சரி தவறு சொல்லலாம். பார்க்காமலே இதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் சொல்லுவார். சன்னியாசிகள்லாம் இருப்பால, மடங்கள்னு சொல்றா, காப்பாத்தின்னு வரா, அவள்லாம் பிரம்மச்சாரி. சில இடங்கள்ல கல்யாணம் ஆகியும் சன்னியாசி ஆவா. அந்த பிரம்மச்சரிய சன்னியாசி இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு ஆத்மாவை பார்க்கக்கூடிய கண்ணு இருக்கும். இந்த பிரம்மச்சரிய விரதத்தினால ஒரு ஆன்மாவை பார்ப்பான். அந்த ஆன்மாவை பார்த்தா எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. கண்ணாடி பார்த்தா நம்மளுடைய உடல் அழகு தெரியுது. அதே சமயத்துல நம்மளுடைய எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுக்கிறாளே ஹாஸ்பிட்டல்ல, அது பார்த்தா நம்மளுடைய எலும்பெல்லாம் தெரியுது. அதுக்குள்ள ஸ்கேன்னு ஒன்று காட்டுறா, அதுல பாத்தீங்கன்னா அசைவெல்லாம் தெரியுது. அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதத்தை பூரணமா அனுஷ்டானம் பண்றவா அவளுக்கு கண்ணு வழியா பார்த்தா ஆன்மாவையே தெரியும். அந்த ஆன்மா எதற்காக இங்கே வந்திருக்கிறது, எதற்காக இந்த பிறவியை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் சன்னியாசிகளுக்கு தெரியும், யதிகளுக்கு. அந்த யதினா அடக்கி ஆள்றவா, எத்தனை முயற்சிக்கிறவர்கள் என்பது. தன்னைத்தான் அடக்கி இறையருளை பெற முயல்பவர்கள், பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி இறையருளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறவர்கள் சன்னியாசிகள். அதனாலதான் பிந்து தர்ப்பண சந்துஷ்டான்னு பேரு.
அம்பாள். அந்த மாதிரி ஆன்மாவை அறிதற்கு முயற்சி செய்கிறவர்களை கண்டு மகிழ்கிறவள்னு அர்த்தம். ஆத்ம விசாரம். அப்ப சரீர விசாரம் இல்லையே அம்பாளுக்குன்னா, எல்லாமே அம்பாள் தான். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்படின்னா, உடம்பு மாறிண்டே இருக்கே, அதுக்கு 18 விதமான குற்றம் இருக்கு. அதனால எப்படிதான் காப்பாத்தினாலும் அது ஒரு காலத்துல தொந்தரவு ஆயிடுது. அதனாலதான் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. அல்லல்ங்கிறது உடம்புக்கு பேரு, ஆன்மா கூடவே இருந்து ஓத்துரம் பண்றது. ஆனந்தமாக்கியதே அப்படிங்கிறது இந்த பிரம்மச்சரிய விரதத்தினால வரக்கூடிய ஒரு பேராற்றல். அதுல அந்த பிரம்மச்சரிய விரதம் தான் தேவதையை காமிச்சு கொடுக்கும். அதுதான் அந்த தேவதை முன்னாடி நாம நின்னாலும் சரி, நம்ம முன்னாடி தேவதை நின்னாலும் சரி. அப்ப அது என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, தேவதை முன்னாடி நாம இருக்கிறது சன்னதி முன்னாடி நிற்கிறது. அதனால சுவாமியை நேரா பார்க்க கூடாதும்பா. அந்த தேவதை நிக்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதோட வழியில தான் நம்ம போவோம். ஞானசம்பந்தர் என்னைக்கு சாமியை பார்த்தாரோ அன்னைக்கு அவ அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. உயிருக்கு தாய் தந்தையாகிற சிவனையும் சக்தியையும் தேடி போயிட்டே இருக்கா. அவ்வளவு கோயில் பாடியிருக்கார் அந்த காலத்துல. அப்பர் பெருமான் எப்பொழுது அந்த ஞானத்தை பெற்றாரோ அதுக்கு அடுத்ததுல இருந்து கோயில் சுத்திக்கிட்டே இருக்கார். சுந்தரர் அதே மாதிரி கோயிலை சுத்திக்கிட்டே இழுத்துட்டே போடும் சாமி. அவ்வளவு வல்லம் இருக்கு அதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரம்மச்சரிய விரதத்தை காப்பதனால் உண்டாகிற நன்மையை விளக்கி சொல்லுகிறது இந்த நாமாவளி. இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய ஞானமாகி நமக்கு பயன்படும். இந்த விஷம்லாம் இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட, இப்ப பால் வைக்கிறோம், அது ஒரு குறிப்பிட்ட காலம் திரிஞ்சு போயிடுது. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைரம்னு பாக்குறோம். இந்த வைரம்ங்கிறது அவ்வளவு ஒளி அப்படியே கக்கக்கூடிய ஒரு வஸ்து. வைரத்தால தான் இருக்கணும்னு சொல்றா. ஆனா இவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்கக்கூடிய வைரத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில அடர்ந்து இருக்கக்கூடிய கரி தான் காரணம். கரியிலேருந்து தான் வைரம் உருவாகுது. அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கரி மாதிரி அது அனுஷ்டானம் பண்ணி வளரும் போது அதுவே வைரம் ஆயிடும். உள்ளுக்குள்ள சிவத்தை தரிசனம் பண்ணும். சிவத்தோடு சம்பந்தமாவது தான் இந்த பிரம்மச்சரிய விரதம். பிரம்மச்சரிய விரதத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கா. அதே இல்லறத்தார்கள் அதை அடுத்த வாரிசுக்கு உருவாக்குறா. ஒரு நல்ல குழந்தை பிரம்மச்சரிய விரதம் இருந்து நம்ம ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு சொல்றா. அந்த விரதம் இருக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. அந்த மந்திரங்களை சொல்லி சூரியனுக்கு தனியா பூஜை சொல்லியிருக்கா, சந்திரனுக்கு தனியா பூஜை சொல்லியிருக்கா. பிந்துன்னா அவனை குறிக்கும், தர்ப்பணம்னா சூரியனையும் குறிக்கும். இது ஒரு கலை சொல். பிந்து தர்ப்பணம்னா சூரியனையும் சந்திரனையும் குறிக்கும். சந்துஷ்டான அக்னியையும் குறிக்கும். இது ஒரு கலை சொல். இந்த நாமாவளி ஒரு ரகசிய நாமாவளி. இதை குருவை வச்சுதான் தனியா நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது இதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல ஒவ்வொரு பொருள் வருது. முதல் நிலையில அதோட பொருள் வேற, 2ஆம் நிலையில அதோட பொருள் வேற, 3ஆம் நிலையில அதோட பொருள் வேற. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. பூசணை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிறது, அதுக்கு தண்ணி ஊற்றி போட்டு பூ சாத்துறது பூஜனை அப்படின்னு சொல்றோம். அதான முதல் நிலை. 2ஆம் நிலையில பூசணைங்கிறது என்னன்னா, பூஜை பண்றது பெருசு இல்லை, அந்த பூஜை முடிச்சு அம்பாள்கிட்ட நம்ம பேசணும். நம்ம பேசுறது அது காதுல விழணும், அது பேசுறது நம்ம காதுல விழணும். அப்படி காதுல விழுறதுக்கு பேர் தான் பூஜைன்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? தேவதை ஏத்துண்டாதான் அது பூஜை. ஏத்துக்காத எந்த கர்மாவும் பூஜை ஆகாது. பித்திருக்கள் ஏத்துண்டாதான் அது சிராத்தம். நாம கொடுக்கறதுனால சிராத்தம் நடந்துறது இல்லை. அப்ப ஏற்கப்படுவது பூசணை அப்படின்னு. ஏற்கும் வண்ணம் கொடுக்கின்ற திறமை பூசணைன்னு அர்த்தம். அப்ப பொருள் மாறிண்டே போறது பாருங்க. அந்த மாதிரி இந்த நாமாவளி மிகுந்த பொருளை உடையது, ஒரு தொடர் பொருளை தரக்கூடியது. அதுல ஒரு நல்ல குழந்தை, நல்ல புஷ்டியான ஆரோக்கியமான ஞானத்தை தரக்கூடிய ஒரு குழந்தை. அதாவது ஆன்மாலாம் பாத்தீங்கன்னா சத்த ஆத்மாலாம் பறந்து பூமியில படாம போயிட்டே இருக்குமா. அதுல பெண்கள் நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த வாரிசுகா தர்ம பிரஜார்த்தம் அறத்தை காப்பாற்றணும், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் 4 மாசம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில மந்திரங்களை சொல்லி தியானம் பண்ணி சூரிய சந்திர அக்னியை பார்த்து இருந்தால் அவளுக்கு பெரிய பெரிய ஆத்மா, நல்ல சதாத்மா இந்த கர்ப்பத்துல தோன்றி அதன் வழியா இந்த சமூகத்துக்கு நல்லது நடக்கும். உலகம்
உய்ய உதித்தனன்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஆத்மாலாம் நம்ம கர்ப்பத்துல வந்து சேரும். அவ்வளோது சிறப்பு இருக்கு இந்த நாமாவளிக்கு. அதெல்லாம் சரி, இந்த நாமாவளியை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா, மகளிரா இருந்தா குழந்தைகள் இல்லாதவளுக்கு வாரிசு உருவாகும். ஒரு நல்ல ஆண் குழந்தை, பெண் குழந்தை எதுவா இருந்தாலும் அவ விரும்புறதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் இல்லாதவளுக்கு அவ்வளவு சிறப்பு. பிரம்மச்சாரியா இருந்தால் ஞானம், மனப்பாடத்திறன் வரும். சந்நியாசியா இருந்தால் யோகம், ஆத்மாவோடு சிவத்தோடு சம்பந்தம் ஏற்படும். அவ்வளவு சிறப்பான நாமாவளி, சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.